பகமா பசானி சரி ரி ஹரி சானி சரி ரி ஹரி சானி பமக பமக பப்பதா பம பப்பமக பபதா பபா. இது இருக்குல்ல, சிங்கர் வராரு. மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ கூடுமோ, பெண்மை இன்றி மண்ணில் இன்பம் ஏதடா. அதே மாதிரி சரணத்தில் இந்த மாதிரி ஒருத்தர் கம்போஸும் பண்ண முடியாது, மாதிரி ஒருத்தர் எழுதவும் முடியாது, இந்த மாதிரி ஒருத்தர் பாடவும் முடியாது. அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. பிறந்த சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் சிறந்து பிறந்த தமிழுக்கு முதல் வணக்கம். அன்பிற்கு ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இசை பற்றி நம்ம நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம மீண்டும் ஒரு எபிசோட் ஆஃப் பாலு சார் பேச போகிறோம். ஏன்னா நிறைய பேர் அவருடைய பாடல்களை பற்றி, அவருடைய டீகோடிங் பற்றி, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்குறது ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. எஸ்பெஷலி அந்த ராதை உனக்கு சொன்ன வேதம் என்ன அப்படிங்கிற அந்த 3 வேரியேஷன் வந்து எங்கே போனாலும் என்னையும் சரி அவரையும் சரி விடமாட்டேன்றாங்க, கேட்டுடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு போயிருக்கு. இன்றைக்கி நம்ம பாலு சார் பற்றி பேசுறதுக்காக அது எவர் க்ரீன் லவ்விங் டீகோடர் வீரமணி கண்ணன் சார் நம்மளோட இருக்கார். வணக்கம் சார். சார் அன்பு வணக்கம். திருப்பி மீண்டும் நம்முடைய டெமிகாட் எஸ்பிபி சாரோட எபிசோட் சார். சார் இந்த எபிசோடு தருமா சார் ஸ்பெஷல். எத்தனையோ ராக தேவதைகள் வந்து இந்த உலகத்தில் இருக்குது இசையில் நம்ம கொடுக்க. இப்போ நான் சொல்ல போகிறது ஒன்று, கீரவாணின்ற ஒரு ராகத்துக்காகவே பிறந்த ஒரு குழந்தை யாருன்னா எஸ்பிபி சார். இப்போ நான் வேரியேஷன் அவர் பாடின அந்த கீரவாணி ஒண்டி இப்போ நான் எடுத்துக்க போகிறேன். கீரவாணி ஒண்டி நான் எடுத்துக்க போகிறேன் சார். எஸ்பிபி சார் பண்ண சாகசங்கள், எஸ்பிபி சார் பண்ண அந்த ஒரு அந்த எமோஷனோட வேறு ஜானரோட எமோஷனை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் சார். இதை நினைக்கும் போது எனக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வந்து சார். திருப்பி ஏன் எஸ்பிபியை வந்து அவ்வளோ சீக்கிரம் கடவுள் எடுத்துகிட்டு போனார். ஏன்னா நல்லா பாடி இந்த ஒரு மனுஷனை வந்து கடவுள் தூக்கின்னு தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த ராகம் சார், இந்த கீரவாணி ராகத்துக்குன்னே பிறந்தவர் சார் அவர். இப்போ நான் காட்டுற வேரியேஷன் பாருங்கள். அவர் பாடினது நான் காட்டல. எஸ்பிபி சார் கம்போஸரோட பங்களிப்பு உண்மை சார். நான் அதெல்லாம் எதுவுமே மறுக்கல சார். பெரிய ஜாம்பான் கம்போஸ் பண்ணி கொடுத்ததான் இவர் பாடினார், எல்லாம் ஓகே. பட் நான் என்ன சொல்கிறேன், உங்கள் மனசில் இருக்கிற அந்த பர்ஃபெக்ஷனை நான் எப்படி அதை உணர்வுபூர்வமாக அறிஞ்சு அதை திருப்பி ப்ளூ பிரிண்ட்டாக அவங்களுக்கு கொடுக்க முடியும். அதுக்கு ஒரு பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் ஒன்றும் இல்லை சார். நம்ம இந்த எஸ்பிபி சார் எபிசோட் பண்ணும்போது இதெல்லாம் வந்து அவங்க ஒத்துக்கிறேன் சார், கம்போசர் உருவாக்குனதா இல்லைன்னு சொல்ல. ஆனால் கம்போசர் உருவாக்கு நான் திருப்பி ப்ளூ பிரிண்ட்டாக கொடுக்கணுமே உங்களுக்கு. அதுக்கு நான் ஜஸ்டிஃபை பண்ணுமே, பண்ணலன்னா பாட்டு எப்படி நிற்கும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த எபிசோடில் கீரவாணி எப்படிலாம் அவர் கொண்டு வந்திருக்காரு நான் சொல்கிறேன் பாருங்கள். எனக்கு ஒரு சந்தேகம் சார். பிஃபோர் இது, அவர் உண்மையாலுமே கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கலையா சார்? அவருக்கு வந்து ஸ்வரங்கள் எல்லாமே தெரியும் சார். ஆனால் என்னென்னா அவருக்கு ஒரு ஆசை என்ன இருந்ததுன்னா, ஒரு முழுக்க கர்நாடக சங்கீதம் ஒரு 2.5 மணி நேரம் அவருக்கு பாடலேன்ற ஒரு ஏக்கம் இருந்தது. அவர் கற்றுக்கலையே. பட் ஆனால் அவர் கற்றுக்கல. சுரம் எழுதுவார், எல்லா ராகமும் தெரியும், எல்லா சுரமும் தெரியும். அவர் சுரம் இல்லாமல் எப்படி சார் பாட முடியும்? அவர் சுரம் தெரியாமல் பாட முடியாது சார். சார் இப்போது சங்கராபரணம் வந்து அவரை வச்சா பாட வைக்க போகிறீங்க அப்படின்னா அவரே திருப்பி கொஸ்டின்லாம் பால்லாம் போட்டாங்க சங்கராபரணம் படம் பண்ணும்போது. அதில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இந்த கேவி மகாதேவன் சாரோட இதை பாலு சாரே என்கிட்ட சொல்லியிருக்காரு. கேவி மகாதேவனோட அசிஸ்டண்ட் புகழேந்தியில் அவர் தான் எல்லாமே பாட்டு சொல்கிறதுலேருந்து எல்லாம். பாலுவே என்கிட்ட விட்டுரு,
நான் பாலுவை பாட வைக்கிறது என் பொறுப்பு அப்படின்னு அவர் சேலஞ்ச் எடுத்துன்னு தான் பாலு சார் வந்து ஜஸ்டிஃபை பண்ணார். அஃப்கோர்ஸ் பாலமுரளிகிருஷ்ணா சாரோட இன்புட்லாம் கொஞ்சம் அவர் எல்லாம் வாங்கிட்டார். சார் எஸ்பிபி சார் யாருக்கு சார் பிடிக்காது சொல்லுங்கள். நான் சார் என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து சொல்லணுமா, இவங்க என்ன தான் தட்டை பிரித்து வச்சாலும் சினிமாக்குன்னு ஒரு மூடு ஒன்று இருக்குது சார். சினிமாக்குன்னு ஒரு மூடு இருக்குது. அந்த மூடை வந்து நீ என்ன தான் கர்நாடிக் பண்ணால் கூட அது இவரால் தான் கொண்டு வர முடியும். ஓம்காரநாதானும் சந்தானமௌகானமே சங்கராபரணமோ, அந்த சங்கராபரணத்தையே சினிமாட்டிக்காக அவர் கொடுத்தாரு இவர். அதெல்லாம் டவுட்டே கிடையாது. இப்போது இந்த கீரவாணி வருவோம் சார். உழைப்பாளின்னு ஒரு படம் சார். அகெயின் நம்ம இசைஞானியோட மியூசிக். இந்த இசைஞானி இசையில் இதில் 2 கீரவாணி சார் ராஜா சார் பண்ணது. வேறு வேறு மூடு, வேறு வேறு ஜானர் சார். இதில் எஸ்பிபி சார் பண்ண இதை ஒன்று நான் காட்டுறேன். அகெயின் கீரவாணி நடைபெறும் எல்லாம் மிக்ஸ்டு. ஒரு கோல கிளி சோடி தன்ன தேடுது தேடுது மானே, அது திக்க விட்டு திசைய கிட்டு நிற்குது நிற்குது முன்னே. இப்ப வருமோ எப்ப வருமோ ஆசை பிறந்தா அப்ப வருமோ, ஒரு கோல கிளி சொடிதன் தேடுது தேடுது மானே. சார் இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு கேட்குறதுக்கு. சாரி கரி சனி சாரி கரி சனி சா பக சாசா சாசரி கரிகமா தாபா மகரி சனி ரே மதாபா மகரி சனி ரே சகரி சா. அந்த கம்போசர் இசைஞானியோட கம்போசிங்கு இவர் அதை பாடுற அந்த மூடை கொடுத்துருப்பார். ஈமெனர் ஸ்கேலு சரணம் பாருங்க. அது மாமரத்து தொப்புக்குள்ளே அந்நாளிலே நல்ல சோடியுடன் பாட்டெடுத்த பொன்னாளிலே 2 முறை சுத்தி தேர சுத்தி ஒன்னா போனது 4 பக்கம் தேடி தேடி நல்ல நெஞ்சு வாடுதடி. கூவுகிற கூவலெல்லாம் என்ன வந்து தாக்குதடி. இப்ப வருமோ எப்ப வருமோ ஆசை பிறந்தா அப்ப வருவோம். அதே ஒரு பீட்டும் சூப்பராக இருக்கும். அப்படியே அந்த ஷேக்கிங் மாதிரி. அதுதான் சார் அந்த சிங்கருக்கு அந்த ஒரு பொறுப்பு இருக்குது சார். அந்த பிட்டோட ஏன்னா ட்ராக் எடுத்துட்டு தான் வாய்ஸ் மிக்ஸ் எடுப்பாங்க. அப்போ அந்த ரித்தம் கூட வருது அந்த எமோஷனுக்கு, அந்த ரித்தமோட அந்த டென்சிட்டிக்கும் இவரோட டைனமிக்ஸ் எப்படி போகுது பாரு. இதே 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 போர்ஷனில் அம்மா அம்மா எந்த நாருயிரே நானும் உந்தன் தரிராரரி தரிராரி தாரி ஓ பாகசா சதாபா. இவ்வளோ எமோஷனை கொண்டு வரணும் சார் இந்த வரிக்குள்ள. இரு கண்ணின் தரரா ஓ சார். பூவிழியோரம் நாரராரி நாரரிராரா நாரராரி பொன்மலர் கொஞ்சம் தாரரிராரி நாரரிராரி நாரராரி. 10 மாசம் சுமந்து பட்ட பாடும் அறிந்து தாயாய் நாரா நாரராரி நாரரிரி நாரரா. சார் சரணாகதி கம்போசிங் சார். இது பிரில்லியன்ட் கம்போசிங் ஆஃப் இசைஞானி சார். ஒத்துக்கிறேன் சார். ஹட்ஸ் ஆஃப். இந்த மாதிரி ஒரு தீனி போடுறது
யாராலையும் முடியாது. ஆனால் அதை உள்வாங்கி திருப்பி ப்ளூ பிரிண்ட்டாக கொடுக்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? 200 மடங்கு வேலை எஸ்பிபி சார். ஆனால் அப்படி பண்ணார் சார். இந்த சாங் உள்ளே போய் பாருங்கள் சார். மியூசிக் லவர்ஸ், இந்த பாட்டு எனக்காக போய் கேளுங்க ஒரு வாட்டி. இந்த உழைப்பாளி படத்தில் ஒரு கோலக்கிளி சொடிதன்ன தேடுது தேடுது மாந்தே, இந்த ஃப்ரேசிங் ஹாப்பினஸ் முடியும். அம்மா அம்மா எந்த நாருயிரே, இந்த 2 பாட்டையும் ஹெட்ஃபோன்ஸில் கேளுங்க. அந்த சிம்ம சொப்பனம் மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு வந்து கம்போசர்ஸுக்கு ஒரு எவ்வளோ பெரிய ஒரு அசட் பேபி அவர் வந்திருக்கான்றதை இந்த 2 பாட்டில் காமிச்சிருப்பார். இப்போ சொல்லுங்கள் சார், கீரவாணிக்கு பிறந்த குழந்தை இல்லை இது? இது ராஜா சார் சுப்ரீமேசியா? இன்னும் எவ்வளோ இருக்குது. இது ஜஸ்ட் இது 2 ஒரு சாம்பிள் கொடுத்தேன். சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கை பாதிபலம், சங்கீதம் இல்லை என்றால் மனிதக்கு ஏது வரும், புயல் மையம் கொண்டு. மனுஷமா சார் மியூசிக்கில் யூத்னு விஜய்க்கு பாடுறார். தாரராரி தாரராரி தாராரி. ஃபாஸ்ட் லிரிக்ஸ். அதில் ஃபாஸ்ட் லிரிக்கில் வார்த்தை கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். காலுக்கு அது ஒரு ஃபீல் வச்சுப்பார். காலுக்கு எப்படி தாரர முள்ளுக்கு நன்றி சொல். மனுஷருமாகிய இந்த வேரியேஷன் பாட்டு, காதலேனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன் நான், டாலி 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 டாலி. இந்த கீரவாணி ஏஆர் ரஹ்மான் சாருக்கு, எஸ்பிபி சாரும் சொன்னலதாமா. உண்மை உண்மை சின்ன சின்ன தூரல் என்ன. விஸ்வநாதன் சார். ஆமாம், விஸ்வநாதன் சார் மியூசிக்கு, ராஜா சார் மெலடி, ராஜா சார் பீஜம். என்னை கொஞ்சம் பாடல் என்ன சின்ன சின்ன தூரல் என்ன. இந்த பாட்டு நடுவில் பேசுறதும் அழகா. உனது தூரல் ஐயோ இனிய சாரல் ஏதோ இங்கே ஏறுவதில்லை. நாரி நாரரா வாரி தந்த சும்சம் வள்ளல் கொஞ்சம் தாரராரா நாரரார சின்ன சின்ன. இனமும் குலமும் இருக்கும் உலகில் அனைவரும் இங்கு சரிசமம் என பொழிந்திடும். ஒரே டெக்கில் வந்துருப்பாரு சார். அவர்கிட்ட இன்னொன்று சொல்கிறேன், நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர் கூட. கூடுமான வரைக்கும் பஞ்ச் பண்ணவே மாட்டேன். கூடுமான வரைக்கும் பஞ்சே கிடையாது. ஹீ ட்ரை டு சிங் ஃபுல்லி. அவர்கிட்டையும் அந்த குணம் தான், வாணிமாட்டையும் அதே குணம் தான். நான் ஒர்க் பண்ண வரைக்கும் சொல்கிறேன் சார். நான் இவங்க கூட இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன். எஸ்பிபி சார் கூடயும் சரி, வாணிமாட்டையும் சரி, நோ பஞ்ச். கூடுமான வரைக்கும் பஞ்சே பண்ண மாட்டேன். அதே மாதிரி இந்த இதே எம்எஸ்சி ராஜா சார் காம்போல பாட்டு எச பாட்டு கேட்டிருப்பீங்க. ஆமாம் ஆமாம். கேட்டு இதை கேட்டு சீரை கதவினை திறந்து கொண்டு சின்ன கிளியன வெளியே வா, இந்த செந்தமிழ் செல்வர் என்று நல்ல இசை என்று படிப்பேன் வா, ஆவாரம் பூவே நீ வா. அதில் சரணத்து கண்ணில் தண்ணி வரும். பட்டு பூச்சி போலே வட்டம் போடும் நாளில் கண்ணி பார்வையேந்தும் தரி திரீர் வண்ண பொழுதிலே சின்ன அழகிலே இன்னும் ஓவியப்பா. இவ்வளோ கஷ்டம் சகதி போட்டிருப்பார். கண்டு ரசிப்பதோ கண்டு தரிப்பதோ இன்னுமா ஜீவிதம் சின்ன அழகிலே வண்ணம் பொழுகிலே தல்லலா சசாரிகரேகமகாமோ மாபரமகரி
ஃப்ளாஷ் அப்படி அடிச்சிருப்பார். நான் என்ன குழந்தை சார், தெய்வ குழந்தை சார். எவ்வளோ பாடுறாரு சார், எவ்வளோ சொல்லி கொடுத்துருக்காரு பாருங்க சார். கண்டு ரசிப்பது என்னும் நிமிஷங்கள் ஒவ்வொன்றும் வருஷங்களாகும். அன்பே உன் பேர், ஐயோ என்னை காணவில்லை நேற்றோடு அன்பே, நான் நிழல் இல்லாதவன் தெரியாத, நிழலை சேரவே முடியாத அன்பே அன்பே. நான் என்று சொன்னாலும் ஆனல்ல நீரா, நிஜம் உந்தன் காதல் என்றார். எந்த காதலையும் கீழே ஊந்துடும். என்னை காணவில்லை நேற்றோடு அப்படி பாடுறாங்க மனுஷன். என்ன ஜென்ரேஷன் தாண்டி நிற்கிற சிங்கர்ஸ். அதனால தான் ஜென்ரேஷன் அப்பா, பெரியம்மா, பெரியப்பா, சித்தப்பா, மாமா எல்லாம் சொல்றது காரணம் அதுதான் சார். எப்படி பாடுறாரு பாருங்க, எவ்வளோ ஜஸ்டிஃபிகேஷன் பாருங்க சார். ஒரு ஒரு நேர்மை பாருங்க. ஒரு இந்த மாதிரி ஒரு கம்போசர் ஒரு பாட்டை கொடுக்கும்பொழுது அதுக்கு உண்டான ஒரு ரஹ்மான் சார் வந்து நிமிஷங்கள் ஒவ்வொன்றும் வருஷங்களாகும், அன்பே உன் பேரை சிந்தித்தான், நான் என்ன சொன்னாலும் ஆனல்ல நீதான், நீ இன்றி வாழ்ந்தாலே நீர் கூட தீதான், நீ இன்றி வாழ்ந்தாலே நீர் கூட தீதான், நிஜம் உந்தன் காதல் என்றார். என்னை காணவில்லையே நேற்றோடு, எங்கும் தேடி பார்க்கிறேன் காற்றோடு, உயிரோடி போனதோ உன்னோடு அன்பே அன்பே. அடுத்தது வரும், நான் நிழல் இல்லாதவன் தெரியாத, என் நிழலும் நீ என புரியாத, உன் நிழலை சேரவே முடியாத அன்பே 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 அன்பே. கடவுள் சார் அந்த மனுஷன். என்ன என்ன வேரியேஷன் பாடுகிறார் சார். ஒவ்வொரு கம்போசர்ட்டையும் நான் தான் பார்க்குறேன் சார். அதாவது அந்த வெண்ணிலவே பாட கூட அவர் தான் சார். வெண்ணிலவே வெண்ணிலவே வெட்கம் நேரம்மா சார் தான் பாடுவார். என்ன பண்ணியிருப்பார் தெரியுமா? இந்த இவ்வளோ அதான் இந்த சாங், முழு சந்திரன் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்தது என்ன, இது பூ பூந்தேரோ. ஐயோ அது ஏன் இவ்வளோ போறீங்க? கீரவாணி அடுத்தது குத்தாலத்து தேனருவி கைபறிக்கவா அம்பே சொல், உள்மூச்சு வாங்கினேனே கொல்லாத பாவம் இந்த ஜீவன், மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா, ஆராரோ பாடினாலும் என்னோட தாய் தந்த பாட்டுதானம்மா. மடிக்குயில் சிக்குதடி என் மனம் இங்கு மயங்குதடி, இளமானே உருகுவதேனும். எவ்வளோ வேரியேஷன் சார். வா நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா தெரியுமா, உலகே அழிந்தாலும் முன்னுருவம் உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு. சார் எனக்கு பெரியவங்க சொல்லுவாங்க, ஒரு ராக தேவதைக்கு வந்து ஒருத்தனை பிடிச்சி போச்சுன்னா அவங்ககிட்ட உட்காந்துருவான், அவனை விட்டு போக மாட்டேன்னு அட முடியுமா குழந்த மாதிரி. அந்த மாதிரி எனக்கு கீரவாணின்ற ஒரு ராக தேவதை எஸ்பிபி சார்கிட்ட உட்காந்துருச்சு குழந்த மாதிரி. கீரவாணின்ற பாட்டே பாடியிருக்கிறேன். வாணி கீரவாணி இரவிலே கனவிலே பாடவாணி இதயமே தரரரி தரிராரரி தார தாரரரார. ஏன் இவ்வளோ போறீங்க? இளமையின் பூங்காற்று மிக்ஸ்டு தான், ஒரே வீணை ஒரே ராகம். சார் ஒரு நான் சொல்கிறேன், கம்போசர் அப்படி பண்ணிட்டார். ஓகே, ராஜா சார் வந்து
இப்படி ஒரு வாய்ப்பாரத்தில் பண்ணிட்டார் சார். நான் என்ன சொல்கிறேன், முத்துமணி ரத்தினங்களும் குவிந்த அகரமும் சிற்றிடையும் சின்ன விரலும் வில்லனும் புருவமும் பாசானி சானி பமகா சகரிக பனிதனி பனிதனி பதாவா. இவ்வளோ மேட்ரு இதில் வச்சுருக்கார் கம்போசரு. அதில் எப்படி நீ உழண்டு வரணும், பாவம், ஃபீல் மண்ணில். சார் இது வந்து நேரில் நான் சொல்கிறேன். இந்த பாட்டு இவ்வளோ விஷயம் இருக்குதுல்ல, இவ்வளோ மேட்டர் பண்ணுங்க. அது பகமா பசானி சரி ரீகரி சானி சரி ரீகரி சானி பமக பமக பப்பதா பம்ம பப்பமக பாபதா பப்பா. இது இருக்குல்ல, சிங்கர் வர்றாரு. மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ கூடுமோ, பெண்மை இன்றி மண்ணில் இன்பம் ஏதடா. அதே மாதிரி சரணத்தில் இந்த மாதிரி ஒருத்தர் கம்போஸும் பண்ண முடியாது, மாதிரி ஒருத்தர் எழுதவும் முடியாது, இந்த மாதிரி ஒருத்தர் பாடவும் முடியாது சார். இதில் நான் சொல்கிறேன், எங்கே நான் ஊந்தம் பாலு சார்ட்ட வெண்ணிலவும் பொன்னி நதியும் கண்ணியின் துணையின்றி என்ன சுகம் இங்கு படைக்கும் மயின் சுகமின்றி சந்தனமும் சங்கத்தமிழும் பொங்கிடும் வசந்தமும் சந்தனமும் சங்கத்தமிழும் பொங்கிடும் வசந்தமும். ஸ்பீடாக போனாலும் உங்களுக்கு தெரியாது. கன்னிமகள் அருகில் இருந்தால் சுவைக்கும் கன்னித்தமிழ் இருந்தால் முழுதும் கசக்கும் விழிகளில். எப்படி பாடுகார் பாருங்க சார் அவர். என்ன ஒரு எலைட் சிங்கிங் சார் இது. அதிசய சுகம் தரும் மணங்கிவள். அஃப்கோர்ஸ் 10,000 பாட்டு பாட்டார், 15,000 பாட்டு பாட்டார், எக்ஸ்பீரியன்ஸ் அவர் இப்படி பாடலாம், அதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். எவ்ரிடே இட்ஸ் அ நியூ டே, எவ்ரிடே இட்ஸ் அ நியூ சாங், எவ்ரிடே இட்ஸ் அ நியூ கம்போசர், எவ்ரிடே இட்ஸ் அ நியூ பிகினிங். ஈவன் தோ த கம்போசர் ஹஸ் டன் சோ மெனி கீரவாணி, தட் கம்போசர் இஸ் அ லெஜெண்டரி கம்போசர். ராஜா சார் வந்து கீரவாணி ஒரு விண்ணை தொட்ட கம்போசர். அவர் இவ்வளோ வேரியேஷன் பண்ணும்போது இது எவ்வளோ கீரவாணி இவரும் பாடுறாரு முன்னாடி. அப்போது இந்த மனுஷன் அப்படி ப்ரெசன்ட் பண்ணிருக்காரு. அந்த அதிசய சுகம் தருவோம் என்ன டைனமிக்ஸ் அதெல்லாம் தெரியுமா? அதெல்லாம் பி மைனர் ஸ்கேல் ஸ்பீடுக்கு சார். இதில் எனக்கு இன்னொன்று ரொம்ப பிடிச்சமான விஷயம் தெரியுமா? கங்கைமரன் சார் வந்து தான் அந்த உண்மையை சொன்னார். ஆக்சுவலாக பாவலர் இல்லை அவர் எழுதின பாட்டு, கங்கைமரன் சார் எழுதின பாட்டு, அமர் சாரோட பாட்டு பேர் மட்டும் அவர் பேர் அவங்க அண்ணன். இந்த லிரிக்கு எவ்வளோ பெரிய ஜஸ்டிஃபிகேஷன் தெரியுமா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த மனுஷன் அப்படி எழுதியிருக்காரு. ரொம்ப வசதியான லிரிக் இது. முத்துமணி ரத்தினங்களும் கட்டிய பவளமும் அந்த ஸ்பீடுக்கு கடற்கடன்னு இருக்கும் சார். கொத்துமலர் அற்புதங்களும் குவிந்த அகரும் சிற்றிடையும் சின்ன வீரலும் இல்லேனும் புருவமும் பாசானி சானி பகா சானி சானி பமகா சகரிக மனிதனி மனிதனி பதா நாரி. எங்க பாருங்க. பூவே பூவே வா வாசம் வீசும் நீ தந்தராக நான் தந்தரா இனிதானே என்னோடுதான் வாசமிகும் பூ
பூவே பூவே வா. சிறிய பறவை சிறகை விரித்து பறக்கிறதே, நாரரரீ தாரர, வருகவே வருகவே. கீரவாணி குழந்தை சார், எஸ்பிபி சார்னா கீரவாணி, கீரவாணினா எஸ்பிபி சார் தான். நான் எவரையும் அதில் வைக்க மாட்டேன் சார். சாரி டு சே திஸ் சார், எவரையும் அதை வைக்க மாட்டேன்.